பொதுவாக வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிறது நம்ம ஒருத்தரை கலாய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஆனால் உண்மையான வில்லேஜ் விஞ்ஞானி எப்போ உருவாக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்க ஏழ்மையிலும் வறுமையிலும் பசியிலும் வாடும்போது அவங்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா அவங்களுக்குள்ள உருவாகும். அப்போ தான் அது அவங்களுக்கும் பயனுள்ளதாகவும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாகவும் அமையும். இங்கே நம்ம ஹீரோ வில்லியம் ஒரு 8th படிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அங்கே தண்ணி இல்லை, மழை இல்லை. ஸோ அதனால் பயிர்கள் வாடுது, உணவு பற்றாக்குறை வருது. மக்கள் அவங்க ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் வில்லியமோட அப்பா டெய்வல் மட்டும் அதே ஊர்லேயே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ தன்னோட அப்பாவுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் நன்மை செய்யும் வகையில் காற்றாலையை வச்சு மின்சாரம் கண்டுபிடிச்சி அதனால் ஒரு பேட்டரியை இயக்கி பம்ப் பண்ணி தண்ணியை வெளியில் எடுத்து அதை அவங்களுக்கு நிலத்துக்கு பாய்ச்சணும். இதை வில்லியம் 8th படிக்கும் போதே உருவாக்குறாரு. அந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதா இந்த ஃபுல் படமே. ஸோ படத்தோட ஓப்பனிங் சீனில் வறண்ட காட்டில் சோளம் விளை வச்சுருக்காங்க. அதில் அங்கங்கே ஒரு சோளம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த சோளத்தை வில்லியமும் அவங்க அப்பாவும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லியமுடைய பெரியப்பா பசங்க பெரியப்பா எல்லாருமே சேர்ந்து தான் அதை பறிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வில்லியமோட பெரியப்பா கீழே விழுந்துடுறாரு. பார்த்தா இறந்து போயிடுறாரு. ஸோ வெயிலாலையும் பசியினாலையும் அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வில்லியமோடைய பெரியப்பா பசங்களை வில்லியமோட அப்பா கூடயே சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. நம்ம ஊர்ல எப்படி மேலத்தாளத்தோட ஒருத்தருடைய இறப்பை கொண்டாடுறாங்களோ அதுமாரி அங்கேயும் கொண்டாட இப்ப எல்லாரும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அடுத்த நாள் வில்லியம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வீட்டில் ஏதோ உருட்டிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா FM ரேடியோவை பிரித்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவருக்கு இந்த மாதிரி புது வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். FM சரி பண்ணுறது, கார் சரி பண்ணுறது, கூரை சரி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதே மாதிரி தான் அன்றைக்கி காலையில் பண்ணிட்டு இருக்காரு. வில்லியமுக்கு ஒரு அக்கா ஆனின்னு இருக்காங்க, ஒரு சின்ன தங்கச்சி இருக்காங்க, அம்மா. ஸோ 5 பேர் தான் இவங்க குடும்பத்தில். இப்போ அப்பா அம்மா அந்த குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்க, வில்லியம் இதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வேற ஒருத்தருடைய ரேடியோ வாட்டிங்குது இவர்கிட்ட சரி பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இவர் பணமும் வாங்கியிருக்காரு. இதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு நேரத்திலே எழுந்து இதை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பதான் அப்பா அப்படியே ஏஞ்சி வராரு, மேகத்தை பார்க்குறாரு. மேகங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்பதான் வில்லியம் கிட்ட அந்த ரேடியோ ரெடி ஆயிடுச்சா பக்கத்து வீட்டுக்காரது அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் இல்லைப்பா, நான் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன்னு வில்லியம் சொல்ல, சரி என்னுடைய FM ரேடியோவை நீ என்கிட்டே திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ரேடியோவை எக்ஸாம்பிளாக வச்சு தான் இந்த ரேடியோவை இவன் சரி பண்ணிட்டு இருப்பான். சரின்னா அப்பாவுடைய ரேடியோவை திரும்பவும் செட் பண்ணி அப்பா கிட்ட கொடுக்க, அதில் ஒரு நியூஸ் வருது. என்னன்னா மேக வெடிப்பு காரணமாக இந்த சீசனில் நிறையா மழை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, சரின்னு அப்பா அப்படியே வெளியில் வர அங்கே அவங்களுடைய பொண்ணு ஆனி பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குனியான்னு கேட்க, இல்லை இன்றைக்கும் நான் தூங்கலை, எனக்கு அந்த கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு இப்போ வில்லியம் அவங்க அப்பா மேல் கூரை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே விழுகும், அதனால் அதை சரி பண்ணுன்னு சொல்ல இவனும் சரின்னு அந்த மேல் கூரையில் ஏறி பழுது பார்க்க, இப்போ அந்த இடத்துக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாரு. என்னுடைய ரேடியோ சரியாயிடுச்சான்னு அவரை பார்த்ததும், இன்னும் இல்லை கண்டென்சர் போயிடுச்சு, அதனால நான் வேற எடுத்து அதில் ஃபிட் பண்ணுறேன், அது வரைக்கும் எனக்கு டைம் என்னன்னு கேட்குறாங்க. உன்னால என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப்கிட்டையும் என்னுடைய பொண்ணுக்கிட்டையும் என்னால் திட்டு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்க, அம்மா உன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை சரி பண்ணு, முடியல அப்படின்னா அவருடைய பணத்தையும் ரேடியோவையும் திருப்பி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னால் முடியும்னு இவரும் சொல்ல, சரி நீ குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது இந்தான அப்பா கிட்ட அம்மா அவனுடைய ஸ்கூலோடைய புது யூனிஃபார்மை கொடுக்குறாங்க, போய் அவன் பெட்டு மேலே வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் குளிச்சுட்டு அந்த யூனிஃபார்மை பார்க்க அளவுகள்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா அந்த ஊரில் மோஸ்ட்லி யாரும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, எல்லாமே உழவு தொழிலில் தான் இருக்காங்க. தன்னோட பையன் படிக்கணும் அப்படின்ற காரணத்தினால அவனை ஸ்கூலுக்கு இவர் அனுப்புகிறாரு. அவனும் டிட்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவுக்கும் கண்ணு பட்டுருது, என் பையன் டாக்டராக வர போகிறானா இன்ஜினியராக வர போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பா சொல்கிறாரு, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க, என்னோட கையை இந்தான காதில் தொடணும், அப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால நான் இப்போது உழவு தொழிலில் இருக்கேன், உனக்கும் டெஸ்ட் வைப்பாங்க, நீ பாஸ் ஆகணும், அட்லீஸ்ட் நீயாவது கிராஜுவேட் ஆகணும் நம்ம வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஆவம்பான்னு சொல்லி அவனும் அந்த ஊர் தலைவருடைய பையனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவன் ஒரு நாய் வளர்த்துறான் கம்பான்னு, அது இவன் எங்கே போனாலுமே இவன் கூடியே வருது. இப்போ தான் அப்பா மார்க்கெட்டுக்கு போகிறாரு, அங்கே விதை நெல் வாங்குறதுக்காக போகிறாரு. வாங்கிக்கிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ், பக்கத்து ஊரில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னுட்டு. அதை அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட சொல்ல, அங்கே பிரசிடென்ட் வராங்கன்னு சொல்லி நிறைய கட்சி ஆளுங்கள்லாம் வண்டியில் ரோமிங் போயிட்டு இருக்காங்க. இப்படியே இந்தாண்ட அம்மாவும் பொண்ணும் அந்த சோளத்தை அரைக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க, அதை அரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அம்மாவும் அப்பாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த விதை நெல்லாம் அரைச்சிட்டிங்களான்னு கேட்க, இப்போ அங்கே ஒருத்தன் சைக்கிளில் வேகமாக போயிட்டு இருக்கான். அதாவது இந்த ஆளு தான் ஆனி, அதாவது வில்லியமுடைய அக்காவுடைய லவ்வர். ஸோ அவன் அப்படியே அந்தான போய் பாய் சொல்ல, இவங்களும் அப்படியே சின்ன புன்னகையோட அதை ரசிக்கிறாங்க. ஸோ இப்போ இவன் நேராக எங்கே போகிறான்னா
நம்ம வில்லியம் படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு போகிறான். ஆக்சுவலி அந்த ஆள் அந்த சயின்ஸ் டீச்சராக அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க சொல்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயுமே போகக்கூடாது. இப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஹெட் மாஸ்டர் கொடுக்குறாரு. என்னன்னா, பேஸ் பேமெண்ட் கட்டினீங்கன்னா 1 வீக் மட்டும்தான் உங்களால் ஸ்டடி பண்ண முடியும். நீங்கள் மற்ற பேமெண்ட்லாம் கட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் லைப்ரரி கார்டு வாங்க முடியும். யார் யார்கிட்ட லைப்ரரி கார்டு இருக்கோ அவங்க மட்டும்தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சமயத்திலே மழை வர அந்த பசங்க எல்லாருமே மழையிலே நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஹெட் மாஸ்டர் அவருடைய இன்ஃபர்மேஷனை சொல்லி முடிக்கிற வரைக்குமே அந்த பசங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அந்த சயின்ஸ் டீச்சர் பேர் கட்சி அன்னைக்கு அவருடைய கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் வராங்க. அப்போ தான் வில்லியம் அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்னுடைய அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க யூனிவர்சிட்டி பிளேஸ்மெண்ட்டுக்காக, சீக்கிரம் அதை பார்த்து அவளுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அக்கா ஏற்கனவே ஸ்கூல் முடிச்சுட்டாங்களா, இவங்கள மாரி ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் கேட்சி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உங்கள் அப்பா பேஸ் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணாரு, ஃபுல் பேமெண்ட் பே பண்ணணும். அப்போ தான் இந்த பிரின்சிபல் ஒன்றைய ஸ்கூலுக்கு வேற அலோவ் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட சீக்கிரம் ஸ்கூலுக்கான பேமெண்ட் கட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு. இது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ தான் வில்லியம் வளர்த்துற அந்த நாயை அவ்வளோ மழையிலையும் வில்லியமுக்காக வெளியிலேயே காத்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஊர் தலைவரோட பையனும் வில்லியமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையிலையுமே அப்பா உழவு தொழிலுக்காக அந்த பாத்தி கட்டிட்டு இருக்காரு. வானமும் இருண்டு வர இந்த வில்லியம் எழுதிட்டு இருக்காரு வீட்டில். அம்மா எல்லாம் டார்க் ஆயிருச்சு, அதனால நீ இதை மூடி வைன்னு சொல்றாங்க. மண்ணெண்ணெய் இருக்காமா, விளக்குல நான் படிக்கிறேன் அப்படிங்கும் போது மண்ணெண்ணெய் போதுமான அளவு இல்லை, நீ இதை மூடி வச்சுட்டு போய் உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் சயின்ஸ் டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்ல வில்லியம் 62 மார்க்ஸ் வாங்குறாரு. அதாவது ராத்திரிக்கு மேலே அவரால் படிக்க முடியல அப்படின்றதுனால அந்த ஊர் தலைவரோட பையனும் வில்லியமும் அங்கே குப்பை கடங்குல காரில் நிறுத்தி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த காரில் ஏதாவது பேட்டரி மாரி கிடைக்குதா, அதனால லைட் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எதுவுமே வேல்யூபிளான பொருள் கிடைக்கல. சில ஒயர்களும் உடஞ்சி போன காத்தாடியும் மட்டும்தான் கிடக்குது. அப்போதான் அவங்க கையில் ஒரு பம்பு கிடைக்குது. அந்த பம்பு வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு ஊர் தலைவரோட பையன் சொல்ல, இருந்தாலும் என்னைக்காவது நமக்கு உதவுன்னு அந்த பம்பையும் ஒரு காரோட பேட்டரி எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்பதான் ஊர் தலைவர் வீட்டுல ஒரு மீட்டிங். என்னன்னு பார்த்தா மக்களுடைய நிலத்துல இருக்கிற மரங்களை வெட்டினா 2000 ரூபாய் காசு தராங்களாமா. சோ அதுக்காக மக்கள் இனிஷியலா வேணான்னு சொல்றாங்க, ஊர் தலைவரும் வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா பக்கத்து ஊர்ல மண்ணரிப்பு ஏற்பட்டு அங்க வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. சப்போஸ் நம்ம மரங்களை வெட்டினா அப்படின்னா அங்க இருக்கிற வெள்ள தண்ணி டைரக்டா நம்மளுடைய உழவு தொழிலை பாதிக்கும். அதனால நம்மளுடைய நிலத்துல அந்த மழை நீர் தங்கிரும், பயிர்கள் எல்லாம் சேதமாயிரும் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்லிட்டு இருக்க, இந்த டைவலுடைய அதாவது வில்லியமுடைய பெரியப்பா பையன் நான் இதுக்கு சைன் பண்றேன், என்கிட்ட காசு இல்லை, எனக்கு இப்போதைக்கு காசு வேணுங்கிறாங்க. அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி இவங்களுடைய நிலத்துல புகையிலேயே சாகுபடி பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால இனிஷியலா மரங்களை வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் புகையிலேயே அங்க விளை வச்சு அந்த நிலத்துக்கு ரெண்ட் மட்டும் பே பண்ணிடுவாங்க போல. ஸோ இனிஷியலா இவர் போய் சைன் பண்ண நம்ம வில்லியமுடைய அப்பா பேச்சு அவங்க கேட்கவே இல்லை, அவர் பட்டுக்கு போயிடுறாரு. ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கிறீங்க நான் சைன் பண்றேன்னு சொல்லி ஊர் தலைவருடைய பேச்சை கூட கேட்காம எல்லாரும் சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்ப நம்ம வில்லியமோட அப்பாவும் ஊர் தலைவரும் தவிர அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க. எதனாலனா ஏற்கனவே அங்க பஞ்சமா இருக்கு அப்படின்றனால. வீட்டுக்கு வந்ததும் அந்த பையன் கிட்ட வில்லியமோட அப்பா பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்கு சைன் பண்ண, மழை தண்ணி நின்னுரும், நம்மளால விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கும் போது, போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன, எங்க அப்பா உங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு, உங்களுக்கு 3 வேளை சோறு போட்டுட்டு இருந்தாரு, உங்க பையனை படிக்க வச்சுட்டு இருந்தாரு, இப்ப நானும் அதே தான் பண்ணணும், அதுக்காக தானே இப்படி என்னைய பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நிறைய கடன் இருக்கு, அதனாலதான் நான் அந்த 2000 ரூபாய்க்கு சைன் பண்ண அப்படின்னு சொல்ல, உனக்கு கடன் வந்தது நீ சூதாட்டத்துல கொண்டுட்டு வந்த கடன், அதுக்கும் விவசாயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை. உங்க அப்பா என்ன நம்பி அந்த நிலத்தை விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பாயிண்ட்டுக்கு வாங்க, இப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா, நான் இந்த நிலத்தை விட்டுட்டு போகணும், நீங்க அதை அனுபவிக்கணும் அப்படிங்கும் போது என்ன இப்படி தாழ்வா பேசிட்டானு அப்படின்னு, உன்னோட நிலம் எனக்கு வேணாண்டா, நான் என்னோட நிலத்தை உழவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த நிலத்தை அவர் விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மேக வெடிப்பு ஆரம்பிக்குது. இந்த வில்லியம் அவனோட நாயை கூட்டிட்டு போய் அங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் ஏதோ ஒரு சத்தம் வர என்னன்னு எட்டி பார்த்தா அந்த மலை மேல இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே, அதாவது சைன் பண்ணாங்கல்ல அவங்களுடைய நிலத்துல இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து வில்லியமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா சொல்லியும் ஊர் தலைவர் சொல்லியும் யாருமே கேட்காம சைன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ இப்போ வில்லியமும் ஊர் தலைவரோட பையனும் அங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கு, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க எல்லாமே சிரிச்சு பேசிட்டு இருக்க, அவங்களுடைய எஃப்எம்ல பேட்டரி தீர்ந்து போச்சு. ஏற்கனவே வில்லியம் கிட்ட ஒரு எஃப்எம் இருக்குல்ல, பக்கத்து வீட்டுக்காரோடைய எஃப்எம், ஸோ அந்த எஃப்எம்ல இருந்து பேட்டரியை எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அப்பாவும் அம்மாவும் உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க. வில்லியம் அப்பா கிட்ட போய்,
அப்பா நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுங்க, என்னை வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரியான அறுவடை இல்லை, மரத்தை வெட்டுறாங்க, அடுத்து தண்ணி வந்து நம்ம லேண்டில் நிற்கும், நம்மளால் அறுவடை பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் ஃபீஸ் கட்ட முடியும்னு தன்னுடைய கஷ்டத்தை பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவனோட பேட்டரி கொண்டுட்டு வந்து போட்டு அந்த எஃப்எம்ல ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும் போல. ஸோ அந்த ஃபால்ட்டை இவன் சரி பண்ணிடுறான். மொத்த கேங்குமே இவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அங்கே எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணுமேனு வெளியில் ஓடி வர இப்போ தம்பிக்கு ஷாக்கு, வில்லியம்க்கு ஷாக்கு. அக்காக்காரி அந்த ஸ்கூலில் இருக்கிற சயின்ஸ் டீச்சர் கூட கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிடுறானுங்க. இதை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வில்லியம் ஊர் தலைவர் விட்டு பையன்கிட்ட சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த சயின்ஸ் டீச்சரை பழி வாங்கணும். அவன் நம்ம அக்காவையே வளைச்சு போட்டுட்டான், நம்ம அக்காவை அங்கே படிக்க வச்சா அவன் நம்ம அக்காவை வளைச்சு போட்டுட்டான், அவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி திரும்ப அந்த கார் ஷெட்டுக்கு போய் ஏதோ தொலைவிட்டு இருக்காங்க. அப்போதான் ஊர் தலைவரோட பையன் ஒரு கம்பியை கொடுத்து இந்த கம்பியால் அவனுடைய சைக்கிளை உடைச்சு போட்டுடலாம், அவன் இனிமேல் ஸ்கூலுக்கு நடந்து தானே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை உடைக்கிறதுக்காக கம்பியை கொடுக்குறான். ஆனால் வில்லியம்க்கும் மனசு வரல, அவனால் பண்ண முடியல. அப்போதான் சரி உன்னால் படிக்க முடியலன்னு சொன்னல நைட்டில், அதனால அவனுடைய சைக்கிளில் இருக்கிற லைட்டை நீ கழட்டிக்கோன்னு சொல்கிறான். ஸோ லைட்டை கழட்டுறதுக்கு அவன் பார்க்குறான். அந்த லைட்ல கனெக்ட் ஆன ஒயர் அப்படியே பார்த்துட்டே வரான். அந்த கம்பி மூலியமா அந்த ஒயரு சக்கரம் வழியா அங்க ஒரு மோட்டார் மாதிரி இருக்கு, ஸோ அது கூட கனெக்ட் ஆயிருது. இதை பார்த்த வில்லியம்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அந்த பையனை அந்த பெடல் அழுத்துன்னு சொல்ல அந்த பெடல் அழுத்த அந்த பேட்டரியில இருக்கிற ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே சுத்துது. அதனால ஒரு எனர்ஜி உருவாகி அது பவரை கன்வெர்ட் ஆகி இந்த லைட்டுக்கு அது சென்ட் ஆகுது. இதை பார்த்து இவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. ஆனா அது என்ன யோசனை அப்படிங்கிறது இப்ப ஃப்ரெண்டு கிட்ட சொல்லல. இப்ப அம்மா கிட்ட 5200 ரூபா இருக்கு. அந்த 5200 ரூபாயை நம்ம பையனுடைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது நம்மளுடைய வயலுக்கு இந்த காசை போட்டுடலாம், அந்த வயலில் இருக்கிற அறுவடையிலேருந்து வர காசை நம்ம பையனுடைய ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா இப்போ நமக்கு அறுவடை தான் முக்கியம், ஏன்னா பிள்ளைங்க 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வில்லியம் கேட்குறான், அதாவது ஆனி அவங்க அக்காவை பற்றி அப்பாவும் அம்மாவும் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் அவள் அங்கே லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது பையன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மேக வெடிப்பு காரணமாக அந்த ஊர் ஃபுல்லாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஊர் ஃபுல்லாகவே வயல்வெளியில் எல்லாமே தண்ணியாக நிற்கிது. இப்போ தான் எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஹெட் மாஸ்டர் வந்து பேர்லாம் படிக்கிறாங்க. இந்த பேரில் இருக்கிறவங்க மட்டும் கிளாஸில் இருங்க, மீதி எல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்ல, நீங்கள் யாருமே ஃபீஸ் கட்டல, உங்களுக்கு லைப்ரரி கார்டும் இல்லை, ஸோ உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தால் காசோட வாங்க, இல்லைன்னா வீட்லேயே இருந்துக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த மழையினால தண்ணி வெள்ளமாக அடிச்சுட்டு வந்து காட்டில் நிற்கிது. அந்த காட்டில் பாத்தி கூட கட்ட முடியல, ஊன காலில் வெளியில் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு சேர் கிரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ விதைச்ச நெல் எல்லாமே தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுச்சு. இது சரியாகிறதுக்கு நமக்கு வருஷங்கள் ஆகும்னு அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்கேன். இப்போ அப்பா அவங்களோட ஃப்ரெண்டு புகையிலை கம்பெனியில் வேலை செய்கிறாங்களாம். ஸோ அவர்கிட்ட சொல்லி இந்த மரம் வெட்டுறதை தடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்தாள் என்ன சொல்கிறான்னா, நான் பார்த்துக்கிட்டு இருந்தால உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, வெறும் காட்டு வேலை செய்கிறவனை நம்பி அவ போயிட்டா அப்படின்னு ஆரம்பிக்க, நம்ம பிஸ்னஸ் பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி ஓகே, இந்த வருஷம் மழை வருது, வெள்ளம் வருது, அடுத்த வருஷம் மழையே இருக்காது, உங்கள் காடு எல்லாமே வறண்டு போயிருக்கும், ஸோ உங்களுடைய சூழ்நிலை மாறிட்டே இருக்கும், உங்கள் சூழ்நிலைக்காக எங்களுடைய பிஸ்னஸை எங்களால் மாற்றிக்க முடியாதுன்னு அந்த ஆளு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுறான். அப்பா மேலே இருந்த வெஞ்சன்ஸ்னால இவன் எப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இப்போ போர் நடந்திருக்கு. போர் நடந்ததன் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, பக்கத்து ஊரில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற தானியங்களோட விலையும் அதிகமாக இருக்குது. நீ போய் உங்கள் ஊரில் பொழைக்கிற வழியை பாரு, உங்ககிட்ட இருக்கிற தானியங்களை காப்பாற்றுற வழியை பாருன்னு இவருக்கு ஒரு அட்வைஸை போட்டு இவங்க 2 பேர்த்தையும் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த ஆள் சொன்ன மாதிரியே அடுத்து கொஞ்சம் மாசத்துல அங்கே மழையே வரல, நிலத்துல வெடிப்புகள் உருவாகிருச்சு, அவங்க பதிய வச்ச பயிர்கள் எல்லாமே வாடி வதங்கி அப்படியே நிற்குது. ஸோ இதை பற்றி அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் பேசுகிறாரு. நம்ம ஊருக்கு பிரசிடென்ட்டு கட்சி மீட்டிங்காக வராங்கல்ல, அவங்க கிட்ட இதை பற்றி பேசுங்க, நமக்கு உரிய சலுகைகளை கொடுக்க சொல்லுங்க, இல்லையா எல்லாருக்கும் தண்ணீரை விளைநிலங்களுக்காக கொடுக்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தானா அம்மாவும் ஆனியும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் யாராவது இதை பத்தி சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, இல்லம்மா நானா தான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு ஆனி கேட்குறாங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு தான் உங்கள் அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அவர் எங்கள் நிலத்துல உழுதாரு, அவரை பிடிச்சிருந்துச்சு, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா உங்கள் அப்பா அம்மாவுக்கு அசிங்கமாக இருந்திருக்காதா அப்படின்னு கேட்க, அசிங்கமாக தான் இருந்திருக்கும், ஆனால் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. நீ ஏன் இதை பற்றி கேட்குற அப்படின்னு அம்மா கேட்க, இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ திரும்பவும் வில்லியமும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த கார் கிடக்கிற அதே இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வருது. ஸோ இந்த பேட்டரி நமக்கு கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சின்ன ஓசி பைப்பு, கண்டென்சரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க.
அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் இவன் ஸ்கூலுக்கு வரான். யார்? நம்ம வில்லியம். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணல. அதனால சயின்ஸ் கிளாஸ்க்கு போய் அந்த சார் கிட்ட கேட்டு எப்படி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு மறைஞ்சு சயின்ஸ் கிளாஸ்க்கு மட்டும் போகிறான். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சார் கிட்ட, அதாவது அக்காவோட லவ்வர் கிட்ட, எப்படி உங்களுடைய சைக்கிளில் பெடல் அழுத்தும் பொழுது லைட் எரியுதுன்னு கேட்குறான். இது ஒரு டைனமோ, அதாவது மின்காந்த அலைகளால் கரண்ட் உருவாக்கப்பட்டு அதனால லைட் எரியுதுன்னு சொல்கிறாங்க. மின்காந்த அலைகளா அப்படின்னா என்னன்னு கேட்குறான். அதுக்கு நீ லைப்ரரி போய் அங்கே இருக்கிற புக்ஸை தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட தான் லைப்ரரி கார்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஆமாம், இல்லை உங்கள் அப்பா ஃபீஸ் பே பண்ணவே இல்லை, நீ எப்படி என்னோட கிளாஸில் வந்து உட்காந்த, ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். அதாவது டெய்லியும் ராத்திரி நைட்டு ஒரு ஆள் என் அக்கா கிட்ட வந்து மொக்க போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பற்றின விஷயம் லீக் ஆகிடுச்சுன்னு. இவரே வாலண்டியராக அவனை கூட்டிகிட்டு போய் லைப்ரரியில் ஒரு இன்சார்ஜ் மேடம் இருக்காங்க. ஸோ அந்த மேடம் கிட்ட இவன் ஃபீஸ் கட்டிட்டான், இவன் என்னோட ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறான், அதனால் இவனை லைப்ரரியில் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அந்த மேமுக்கும் லைட்டாக புரிஞ்சிருச்சு இவன் வேறு ஏதோ விஷயமா லைப்ரரிக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ ஜன்னல் ஓரமாக உட்காராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த டைனமிக் பற்றின புக்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது உன்னோட சிலபஸ்லேயே இல்லையேன்னு அந்த மேம் கேட்க, ஆமாம் சிலபஸ்லேயே இல்லை, எனக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும். அதாவது இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே எதனால் கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கிணத்துல ரொம்ப ஆழத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நமக்கு மின்சாரம் தேவை. மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் வெளியில் வந்துடும். இவனுடைய அந்த லாங் டேர்ம் கோலை பார்த்து அந்த அம்மாவே அசந்து போயிடுது. ஸோ அதனால் இவனுக்கு தேவையான பேட்ரிஸு புக்ஸ் எல்லாமே அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ தான் அந்த பிரசிடென்ட்டு ஊருக்கு வரான், ஊரே கோலாகலமாக இருக்குது. இப்போ தலைவர் போய் நம்ம எதுக்கு இந்த ஆளுக்கு ஓட்டு போடணும், நம்மளுடைய விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணானா, தண்ணீர் வசதி பண்ணானா அப்படின்னு சொல்லி பேச அதில் காண்டாயிட்டான் அந்த பிரசிடென்ட். ஸோ உடனே அந்த தலைவரை கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அடித்த அடியில் அவருக்கு கோமா ஸ்டேஜே போயிட்டாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கியால் சுட மக்கள் எல்லாம் கலைஞ்சு ஓட பிரசிடென்ட்டும் அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த ஆனால் வில்லியமும் அவங்க அப்பாவும் ஊர் தலைவரோட பையனும் அவர் அப்படியே சேஃபாக தூக்கிட்டு வந்து வீட்டில் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சாப்பாட்டையும் நம்ம சேமிச்சு வைக்கணும்னு சொல்லி அவரோட நிலத்துல பார்த்தா ஆங்காங்கே சின்ன சின்ன சோள பூட்டைகள் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் சேகரிச்சா அம்மா இது ஒரு 6 மாசத்துக்கு கூட நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட எந்த விதமான சேவிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பணமும் இல்லை, சாப்பிட பொருளும் இல்லை, இனிமேல் குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்பதான் அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற சோள கதிர்கள் இருக்குல்ல, அதனுடைய அந்த காஞ்சு போன தண்டுகளை எடுத்துட்டு வந்து வீட்டோடைய அட்டை இருந்த அந்த இடத்த போட்டுட்டு அந்த அட்டையெல்லாம் எடுக்கிறாரு. அதை கொண்டு போய் வித்துட்டு அந்த பணத்துல தானியங்களை வாங்கிட்டு வரலான்னு போறாங்க. போய் பார்த்தா அங்க தானிய தட்டுப்பாடு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பிரசிடென்ட் கடுப்பானால, ஸோ அமெரிக்காலையும் ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்கு, பிரசிடென்ட்டும் கடுப்பாயிட்டான், இந்த ஊருக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றனால 20 ரூபாய்க்கு இருந்த தானியம் ஒரே அடியா 105 ரூபாய்க்கு மாத்துறாங்க. இதை பார்த்து அப்பா ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் இந்த பிரசிடென்ட்டுக்கு எதிரான ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்பா அங்கே இருக்கிற ஒரு வேனில் ஏறுறாரு. அப்போதான் அம்மா நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் இன்னைக்கு ராத்திரிலாம் வந்துடுவேன்னு அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ 3 குழந்தைங்களோட இப்போ அம்மா மட்டும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. இப்போ இவன் திரும்பியும் லைப்ரரிக்கு போகிறான். அப்போது திரும்பவும் ஒரு எனர்ஜி ரிலேட்டடான புக்கு அந்த அம்மா எடுத்து கொடுக்க, நம்ம மட்டும் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 டைம் அறுவடை பண்ணலாம், மக்களுக்கு பசியும் வராது, பொருளாதார வகையில் நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்கிறான். அதே மாதிரி அக்கா இந்த செங்கல் சூளைக்கு போகிறா, அந்த இடத்த அந்த சயின்ஸ் டீச்சர் வந்துடுறான். என்னால் இனி இங்கே இருக்க முடியாது, இங்கே பஞ்சமும் பசியும் வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால நம்ம நார்த்து சைடு போயிடலாம், அந்த இடத்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னைய வீட்டை விட்டு வெளியில் ஓடி வர சொல்கிறியா, எங்கள் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்த சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ நமக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா இங்க இருக்கிற ஸ்கூலையே இழுத்து மூட போறாங்க, டீச்சர்ஸ்க்கு காசு கொடுக்கறது இல்ல, அதனால நான் இங்க இருந்தாலும் எனக்கு சம்பளம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. எது காசு கொடுக்கலன்னு குழந்தைங்களை விட்டுட்டு அப்படியே போறியா? ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? போ ஸ்கூலுக்கே போய் குழந்தைங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாங்க. என்னால வர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்ப, இப்ப கிளாஸ் ரூம்ல வில்லியம் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹெட் மாஸ்டர் வராரு. வில்லியம் எந்திரிக்க சொல்றாரு. எங்க அப்பா காசு பே பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல, உன்னோடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு, இனிமே நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது, என்னோட ரூல்ஸை மீறி நீ இந்த ஸ்கூலுக்கு வந்ததுனால இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எந்த ஸ்கூல்லையுமே நீ சேர முடியாம நான் பண்ணிடுவேன், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அந்த பையனை துரத்தி விட்டுறாங்க. பையன் கண்ணில் கண்ணு தண்ணியும் மனசுல வேதனையும் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில போறான். அதுவும் இல்லாம அந்த லைப்ரரி இன்சார்ஜையும் பிடிச்சி காய்ச்சி முச்சுன்னு கத்துறாங்க. அப்பதான் அந்த இன்சார்ஜ் சொல்றாங்க, அவன் படிக்க மட்டும் இந்த ஸ்கூலுக்கு வரல, மக்களுடைய பசியை போக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தினாலே தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த பையனை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பையன் அப்படியே அந்த நிலத்தையே பார்த்து நின்றுட்டு இருக்கான்.
ஒரு பக்கம் மரத்துக்கு மரமும் போகுது, ஒரு பக்கம் வெயிலா அடிக்குது, புழுதி புயலே வீச தொடங்கிருச்சு. அந்த அளவுக்கு மண் எல்லாமே வறண்டு போயிருக்கு. இப்பதான் அம்மா நீ ஸ்கூலுக்கு போலியான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல நான் போகல, என்னை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கவர்மெண்ட் மலிவு விலைக்கு தானியங்களை தராங்களாம். அதனால அந்த 5200 ரூபா அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த பணத்தை வில்லியம் கிட்ட கொடுத்து நீ எப்படியாவது தானியங்களை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு சைக்கிளை கொடுத்து அனுப்புறாங்க. இவனும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த திசையை நோக்கி போறான். எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சுட்டு மக்கள்லாம் ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாங்க. வில்லியமுக்கே கோவம் வந்துருச்சு. எல்லா தானியங்களையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் அதை நமக்கு அதிகமான விலைக்கு தான் விற்க போறாங்கன்னு கத்திட்டு இருக்கான். இது அங்க இருக்கிற ஒரு மக்கள் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா மக்களுமே லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்தான அப்பா ஊருக்கு போயிட்டு இருக்காருல்ல, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. இதை பார்த்த அப்பா நம்ம இந்த நிலைமையில ஊரை விட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் தானியங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காங்க. வண்டியை திருப்புங்கன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிக்கிட்டு இவர் ஊர் பக்கம் வண்டியில போக இந்த அண்ணன் வீட்டுல அந்த ஆனி அக்காவும் அம்மாவும் மட்டும் இருக்காங்க. அக்கா கிட்ட அம்மா நீ எங்கே போனேன்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டை பார்க்க அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டையா? யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. யாராக இருந்தால் உனக்கு என்ன, நான் எங்கே வேணா போவேன்னு அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறீங்கன்னு அக்காக்காரி அம்மாவை திட்டுறா. இந்த ஊரில் இருந்து என்ன சாக சொல்கிறீங்களா? பக்கத்து ஊரில் பாருங்க நல்ல தொழில் இருக்குது, நல்ல விவசாயம் இருக்குது, அங்கே போகலாம். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வரான். 2 பேரும் பார்த்து பயந்துடுறாங்க. ஆள் இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு ஆள் வந்துட்டான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் யாருமே 2 நாளாக சாப்பிடவே இல்லை, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு வரல அப்படின்னு ஆனி கையில கொஞ்சம் சோள மாவு வச்சிருக்கா. அந்த சோள மாவு வாங்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ குழந்தைங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச மாவும் போயிடுச்சு. அப்படிங்கும் போதுதான் அவங்க கொல்லப்புறத்துல இருந்து சவுண்டு. அவங்க சேமிச்சு வச்சிருந்த சோளத்தை எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ குழந்தைங்களுக்கு இனிமே சாப்பாடே இல்லையே, நான் என்ன பண்றது கடவுளேன்னு அம்மா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்தான மக்கள் எல்லாமே லைன்ல நின்றுட்டு இருக்கா, இவனும் நின்றுட்டு இருக்கான். சரி இது சரிப்பட்டு வராது, இவ்வளோ மக்களை தாண்டி நம்மளால வாங்க முடியாதுன்னு நினைச்சான் அவன். அப்படியே ஃபேக்டரியோட கொல்லப்புறமா போய் அங்க சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே உள்ளேயும் போயிடுறான். உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா 30 பேரா தான் உள்ள அனுப்புறாங்க. உள்ள இவன் கையில இருந்த காசுக்கு எல்லா காசுக்குமே தானியம் வாங்கலான்னு கொடுக்குறான். ஆனா அவங்க ஒருத்தருக்கு 50 கிலோ அந்த மாதிரி தான் தராங்க. ஸோ அதே மாதிரி இவனுக்கு ஒரு 50 கிலோ கொடுத்துட்றாங்க. வெளியில கூட்டம் நிறைய இருக்கிறதுனால உங்களால இப்போ வெளியில நடந்தே போக முடியாது, நீங்க ஓடி தான் போகணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த ஃபேக்டரியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அம்மாவும் அக்காவும் வில்லியம் தேடி வராங்க. ஏன்னா மக்கள் தானியத்துக்காக ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, எங்க தன்னோட பையனை துன்புறுத்திடுவாங்களோ அப்படின்ற காரணத்தினால அவங்க தேடி வராங்க. அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாவை பார்த்ததும் அம்மா கத்துறாங்க, நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொன்னேன் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்லி, நம்மளுடைய தானியம் போயிடுச்சு, இப்போ பையன் எங்கே போனானே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்தானா மக்கள் எல்லாரும் வெளியில் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் சற்று யோசிச்ச வில்லியம் என்ன பண்ணுறான்னா, அவன் சைக்கிளை நிறுத்தும் போதே அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ அந்த ஓட்டையை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸோட ஹெல்ப்போட அந்த ஓட்டையை உடைச்சு அந்த வழியாக இவன் வெளியில் வந்துடுறான். ஸோ இப்போ இவனும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ அப்பா வீட்டில் அந்த காசையும் பயிரையும் மட்டும் பார்க்குறாங்க. இந்த பயிரை வச்சுட்டு நம்மளால் 6 மாதம் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஒரு வேளை சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. அக்கா கறியோ எனக்கு 3 வேளையும் சாப்பாடு வேணும்னு சொல்றான். தம்பி என்ன சொல்றான்னா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிடுறான். ஸோ இதை பார்த்து அக்கா அப்பா கிட்ட கத்திட்டு வெளியில வரான். ஏன் கத்தன, அப்பா கிட்ட இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா கிட்ட சொல்ல, இந்த ஆளு நம்மளை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டான்ல, அந்த ஆளு ஒருத்த வீட்டுக்குள்ள வந்தான்ல, அவன் என்னை ரேப் பண்ணி கொண்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அம்மா ஒரு அடி அடிச்சுட்டாங்க. உங்க அப்பா உன்னைய பட்டினியா வச்சுட்டு வெளியூருக்கு போல, உனக்கு தேவையான சாப்பாட்டை வச்சுட்டு தான் போனாரு. அவரும் ஒன்றும் சும்மா போல, நம்மள மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே பசியை தீக்கணும், அவங்களுடைய வேளாண்மை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் வெளியூருக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு பேச அந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் விடுது. அப்படியே அம்மா அவளை அரவணைச்சு பிடிச்சிக்கிறாங்க. அவங்க தட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அந்த சாப்பாட்டையே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கீரை இருக்கு, அந்த கீரையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அப்பா சொல்றாங்க, நான் திரும்பவும் வயல்வெளிக்கு போய் அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இப்ப மண்ணு எல்லாமே கல்லு மாதிரி இருக்கு, உங்களால போய் பாத்தியோட கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு அம்மா சொல்ல அப்பாவுக்கு கஷ்டமாயிருது. ஏன்னா அவருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் இந்த உழவு தொழில் தான். இப்பதான் பையன் என்ன பண்றான்னா, அவனுடைய தட்டத்துல இருக்கிற கொஞ்சம் சாப்பாட்டை எடுக்கிறான். எடுத்து அவன் வளர்த்துற நாய் கம்பாக்கு கொடுக்கலான்னு எடுக்கிறான். நீ உன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டீன்னா அது உன் தொண்டைக்கே பத்தாது, நீ நாய்க்கு கொடுத்தீங்கன்னா உன்னால உயிர் வாழ முடியாதுன்னு நாய்க்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா வில்லியம்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ அக்காவோட கதவை தட்டி, நான் உடனே அந்த சாரை பார்க்கணும், நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது, சாரோடைய சைக்கிளில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் கிட் எனக்கு வேணும், அதை வச்சு நான் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அக்கா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவே இவ யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இவன் போய் காட்டுல விறகு சேமிச்சு வந்துட்டு இருக்கான். அதான் அம்மா வீட்டுக்கு வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க.
என்னாச்சுமா அப்படின்னு கேட்க அக்கா ஓடி போயிட்டாலாம், லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாலாம். அந்த சார் கூட ஓடி போயிட்டாலாம். அதாவது ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா இவன் கேட்ட அந்த கிட்டு, அதாவது அந்த சைக்கிள்ல இருந்த அந்த கிட்ட வாங்கி அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு அக்கா மட்டும் ஓடி போயிட்டா. இவ்வளவு நாள் நான் செல்ஃபிஷா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ செல்ஃபிஷா 3 வேளை சோத்துக்கோசரம் ஓடி போயிட்டா. இப்போ பிரின்சிபலை பார்க்க அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே போகிறாங்க. இப்போ தான் அந்த சார் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன்னு பிரின்சிபல் சொல்கிறாங்க. என்னோட பொண்ணை நான் இங்கே படிக்க தான் அனுப்புனேன், அந்த சார் கூட பழக அனுப்புனேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு சரியான ஃபுட்டு இல்லை, மழை இல்லை, இருந்தாலுமே நான் குழந்தைங்கள எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? அவங்க படித்து ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் எங்களை காப்பாற்றுவாங்கன்னு தானே. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற டீச்சரே இப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க? என்னோட பையனை இந்த ஸ்கூல்ல இருந்தே வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க. அப்படிங்கும்போது கவர்மெண்ட்னால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்னா மக்களை துன்புறுத்தவங்க தான் கவர்மெண்ட்டா? அந்த ஊர் தலைவர் ஒரு டைம் பஞ்சம் வந்தபோது 30 குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அவரை அந்த கவர்மெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்கா, அந்த ஊர் தலைவர் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்க இவரும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் நம்ம வில்லியம் நான் லைப்ரரிக்கு போகணும்னு சொல்கிறான். அங்கே போனால் இவன் செட் பண்ணி வச்சிருந்த பேட்டரி அதே இடத்துலயே இருக்கு. அங்கே போயிட்டு எலக்ட்ரிக் ரிலேட்டடான புக்குக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு வைண்ட் மில்லை வந்து தயாரிக்க போகிறேன், அதனால எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி பம்ப் பண்ணி தண்ணியை வெளியில் கொண்டு வர போகிறோம், நம்ம விவசாயம் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது ஒருத்தரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு அந்த எஃப்எம் ரேடியோ, அதாவது பக்கத்து வீட்டுக்காரருடைய எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல, ஸோ அதை இவன் சரி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்தானே இவங்க மினி வைண்ட் மில்லை உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வைண்ட் மில்லை ஓட வச்ச உடனே அதுலேருந்து எனர்ஜி உருவாகி அந்த எனர்ஜி கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகி இப்போ எஃப்எம்மும் பாட ஆரம்பிக்குது. இதை பார்த்து மொத்த எல்லா பசங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மிகப்பெரிய காற்றாலையை உருவாக்கி அந்த காற்றாலை மூலியமாக நம்ம கரண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறான். ஸோ இந்த சந்தோஷத்தை தன்னோட அப்பா கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த எஃப்எம் ரேடியோ, அந்த மினி வைன் மில்லு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்பாவை பார்க்க போகிறான். அப்பா காட்டில் பாத்தி கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அப்பா எனக்கு உங்களுடைய சைக்கிள் வேணும், அந்த சைக்கிளை வச்சு என்னால் ஒரு மினி வைன் மில்லை உருவாக்க முடியும்னு சொல்கிறான். அதுக்கு உன்னுடைய விளையாட்டுக்கு இதுதான் டைமா, எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, பசியில் வாடிட்டு இருக்காங்க, இந்த சமயத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கே அப்படின்னு அப்பா திட்டுறாரு. அதுக்கு பையனும் அப்பா என்னை நம்புங்க, என்னால் முடியும்னு சொல்ல பையனை அடித்து அவன் பண்ணிட்டு இருந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உடச்சி அவனுடைய மனசையும் உடச்சிட்டாரு. உன் ஸ்கூல் புராணத்தை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு வந்து எப்படி வயல்வெளியில் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோ அப்படின்னு அவனை அங்கேருந்து துரத்தி விடுறாரு. இவனும் அழுதுகிட்டே போகிறான். அடுத்த நாள் ஊர் தலைவரோட பையனும் வில்லியமும் காட்டில் உழவு தொழிலுக்காக பாத்தி கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம், அவங்கள ஹெல்ப் கேட்கலாம், வைன் மில்லை ரெடி பண்ணலான்னு அவனை கூட்டிகிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். உன்னோடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் செத்துருவோம், அதனால நார்த்து சைடு நாங்கள் போய் ஏதாவது வேலை கிடச்சி அதனால 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. நார்த்து சைடும் இதேமாரி பஞ்சம் தான் போயிட்டுருக்கு. அங்கே போய் உங்களுக்கு வேலை கிடைக்காம இறந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க இவங்களுக்கு ஒரு பாயிண்டாக இருக்குது. சரின்னு இப்போ எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்ட வராங்க. அப்பா, உங்களுடைய பைக் எங்களுக்கு வேணும், ஸோ அதை வச்சு நாங்கள் காற்றாலை உருவாக்க போகிறோன்னு சொல்ல அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்போ என்ன, என்கிட்ட சண்டை போட போகிறீங்களா? சண்டை போடுங்கடா வாங்கடான்னு சொல்ல எல்லாரும் அங்கேருந்து போயிடுறானுங்க. ஸோ இதை பார்த்து வில்லியம்க்கு கஷ்டமாயிருது. வில்லியம் திரும்பவும் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா உங்களோட சைக்கிள் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் கொடுங்க. அப்படிங்கும்போது இங்கேருந்து போறியா இல்லையான்னு வில்லியம்மை நம்பாமல் அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஊர் தலைவரோட பையனும் நான் இதுல இருந்து விலகிக்கிறேன், நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் அம்மா விறகுகளை சேமிச்சுட்டு வரும் பொழுது ஊரில் இருக்கிற நிறைய பேர் இறந்து போய் அங்கே அவங்களுக்கு சமாதிகளாக இருக்காங்க. இதை பார்த்து அம்மா மனசும் கஷ்டமாயிடுது. வில்லியம் என்ன பண்ணுறான்னா, யாரை நம்பியும் நான் இனிமேல் இருக்க மாட்டேன்னு அவனே அந்த கார் ஷெட்டு கிடந்துச்சுல்ல, ஸோ அங்கே இருந்த பழைய பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் அவனோட நாயை வா கம்பா போகலாம் அப்படின்னு கூப்பிட நாயோடைய எலும்புகள் எல்லாம் வெளியில் தெரியற அளவுக்கு அதோட பசியால் அது இறந்து போச்சு. இதை பார்த்து ரொம்பவும் இவனுக்கு கஷ்டமாயிருது. அப்படியே அந்த நாய் மேலேயே படுத்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த பக்கம் அம்மா, நான் உன் கூட வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே இழந்துகிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய பெற்றவங்களை இழந்தேன், அதுக்கப்புறம் லேண்டை இழந்தேன், அதுக்கப்புறம் என் பொண்ணை இழந்தேன், எல்லாத்தையுமே இழந்துட்டே தான் இருக்கேன். அப்படிங்கும்போது நீ ஏன் மேலே பலி சொல்கிறியா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணமானு அப்பா கேட்க, நீ காரணம் இல்லை தான், ஆனால் எதனால நம்மளால இதை தடுக்க முடியல அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. எப்போ இது முடியும், எப்போ இது நிற்கும், எப்போ என் பையனுக்கும் என் குழந்தைக்கும் 3 வேளை சாப்பாடு போடுவேன் அப்படின்னு எமோஷ்னலாக கேட்குறாங்க. அப்பா அப்படியே நொந்து நூலாகி போயிடுறாரு. நான் மட்டும் என்ன பண்ணுவேன், உனக்காகவும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரே காரணத்தினால தானே நானும் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் சரியான ஒரு ரெஸ்பான்ஸை யாருக்கிட்டையும் கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்டில் அவங்கவுங்க பொழைக்கிறத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்பாவும் ஒரு பக்கம் அழுறாரு. இந்த பக்கம் அவனோட நாயை புதைச்சிட்டு அதுக்கு ஒரு சிம்பிளை வச்சிட்டு இருக்கான். அப்போ தான் அப்பா சைக்கிளில் வராரு.
வந்து நானும் அந்த 2000 ரூபாய்க்கு மரங்கள் எல்லாம் விற்றுருக்கணும். அப்படி விற்றுருந்தேன்னா அட்லீஸ்ட் தானியங்களையாவது வாங்கி வீட்டில் வச்சுருக்கலாம். நான் தோத்துட்டேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் தோக்கலப்பா, என்னுடைய ட்ரீமை நீங்கள் தோக்க விடலை. என்னோட ட்ரீம் என்ன, நான் ஸ்கூலுக்கு போகணும். என்னைய ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கல்லப்பா அப்படிங்கிறான். ஆனால் நம்மளுடைய லேண்டு தான் கைவிட்டு போயிடுச்சேன். அவன் தான் என்னைய நம்பவே இல்லையே. அவன் அப்பயே தெளிவாக யோசிச்சு தான் என்னை நம்பலை. இப்போ பாரு, என்னால் 3 வேளை சோறு கூட போட முடியாமல் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் தோக்கலை, அப்பா நீங்கள் தோக்கலை, நீங்கள் தோக்கவும் மாட்டீங்க. நான் உங்களை தோக்க விட மாட்டேன். கண்டிப்பாக நம்ம இதே நேரத்தில் விவசாயம் பண்ணி சக்ஸஸ் ஆகும்ப்பா. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கடைசியாக என்னை ஒரே ஒரு டைம் மட்டும் நம்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அந்த வைண்ட் மில்லை ரெடி பண்ணுறதுக்கு நம்புங்கப்பா அப்படின்னு கேட்குறான். காற்றுலேருந்து மின்சாரமா, என்னால் கணிக்கவே முடியலையே, கற்பனையில் கூட அதை எண்ண முடியல அப்படிங்கிறாரு. அப்போ ஒரே ஒரு டைம்ப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்கிறான். ஸோ இப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய சைக்கிளில் இருக்கிற அந்த வீல் அப்படியே அறுத்து வைண்ட் மில்லோடைய பின்னாடி செட் பண்ணுறான். உடஞ்ச காத்தாடியை முன்னாடி செட் பண்ணுறான். அங்கே இருக்கிற 3 பெரிய மரங்களை வெட்டி அந்த மரங்களை வைண்ட் மில்லோடைய கீழே செட் பண்ணுறான். ஸோ இப்படியே எல்லாத்தையும் செட் பண்ண இப்போ அந்த வைண்ட் மில்லும் சுத்த ஆரம்பிக்குது. இப்போது அவன் கூட கை கோர்க்க அவனோட ஃப்ரெண்டும் திரும்பவும் வந்துட்டான். ஸோ அப்படியே அந்த வைண்ட் மில்லு மேலே ஏறி நிற்க வைண்ட் மில்லு சுத்த அங்கேருந்து எனர்ஜி சேவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, பேட்டரி சூடாகணும். ஸோ இது எப்போ சூடாகுதோ அப்போ தான் கரண்ட்டு மோட்டருக்கு சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். ஸோ இப்படி வந்துட்டு ஆழ்துளை கிணற்றுல பம்பு செட் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு எல்லாருமே வயல்வெளியில் பாத்தி கட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் திடீர்னு அந்த மோட்டர் சுத்த ஆரம்பிக்குது. ஸோ அதாவது அந்த பேட்டரியிலேருந்து எனர்ஜி அந்த மோட்டருக்கு சப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே சுத்த அந்த பம்பில் இருந்து தண்ணி சொட்டு சொட்டா வெளியில் வர மொத்த மக்களுடைய மூஞ்சிலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பாவோட மூஞ்சில அவ்வளோ ஒரு சந்தோஷம். தங்களுக்குன்னு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷம். இப்போது பம்பு செட்டில் அந்த பைப்பில் ஃபுல்லாக தண்ணி வெளியில் வர அப்படியே அந்த பாத்தி நிறையா தண்ணி போகுது. இந்த பார்த்த மக்கள் அந்த தண்ணி அள்ளி கும்பிட்டுட்டு நம்ம ஹீரோ வில்லியம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்பா ஒரு நிமிஷம், நம்ம பையனை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே, அவனுக்குள்ளே இவ்வளோ இருக்கா, இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா மக்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலோட பையனை பார்க்குறாங்க. ஸோ இப்போ தண்ணி வந்ததும் ஊர் தலைவரோட வீட்டில் இருந்து தானியங்களை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம விளைவிக்கலான்னு அப்பா சொல்ல அவங்க அந்த மக்கள் மகிழ்ச்சியோட போய் தானியங்களை எடுத்துகிட்டு வர இப்போ அந்த நிலம் ஃபுல்லாகவே நல்லா நீர் பாய்ச்சி தானியங்கள் எல்லாமே முளைச்சி நல்ல பசுமை நிறத்தில் இருக்குது. அப்போ தான் திரும்பவும் அந்த ஊரில் அந்த மேளதாளத்தோட அந்த கும்பல் வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா ஊர் தலைவர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த கும்பல் அந்த இடத்துக்கு வர இப்போ ஹீரோவும் ஊர் தலைவரோட பையனும் கை கோர்த்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்படி ஹீரோவுடைய அப்பாவும் ஊர் தலைவரும் ஒன்றா நின்று மக்களுக்காக நல்லது செய்யணும்னு போராடினாங்களோ அந்த மாதிரி இவங்க இனி இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லியம் வீட்டு வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ திரும்பவும் நீ ஸ்கூலுக்கு போ, கண்டினியூ பண்ணு. நீ ஸ்கூலுக்கு போகாமையே இவ்வளோ உன்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போனீன்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும், உன்னால் நிறைய மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் உங்கள் கூட இருந்து இந்த காற்றாலையை பார்த்துக்கணும், உங்கள் கூட சேர்ந்து வயல்வெளியில் பயிர்களை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அப்பா சொல்ல, சரிப்பா, என்னுடைய இந்த முயற்சியை பார்த்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க, அந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா நான் போய் படித்து முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த உண்மை சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஸ்கூலிங் போகிறாரு. ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஒரு சயின்டிஸ்ட் காம்படிஷன்லேயும் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய காலேஜில் கிராஜுவேட்டும் ஆகுறாரு. ஸோ இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றினா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.